தமிழகத்தின் ஸ்ரீரங்கத்தை பூர்வீகமாக கொண்டவரும் பெண் நடிகர்களிலேயே தலை சிறந்த நடிகரும் பேராற்றல் பெற்றவரும் சிங்க பெண்ணாக இந்த மண்ணிலே வலம் வந்தவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வலது கையாக இருந்தவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக எம்ஜிஆரால் நியமிக்கப்பட்டவரும் பிற்காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்தவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணைகளை அமர்த்தி அழகு பார்த்தவரும் பெண் சிங்கம் என்று மக்களால் போற்றப்பட்டவரும் புரட்சி தலைவி என்று மக்களால் போற்றப்பட்டவரும் ஏழைகளின் தலைவியும் அம்மா என்று செல்லமாக தமிழக மக்களால் அழைக்கப்பட்டவருமான புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையாரை பற்றி எனக்கு தெரிந்த சிறிய சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அரசியலில் பல எதிர்ப்புகளை கண்டார். தன் உயிரையும் துச்சமென கண்டு அரசியலை வலம் வந்தவர். தன்னை அழிக்க நினைத்தவர்களை எல்லாம் வீழ்த்தி அரியணையிலே அமர்ந்தவர். ஏழை எளிய மக்களுக்காக வாழ்ந்தவர். ஏழை பெண்களுக்கு மாங்கல்யத்திற்கு தங்கம் கொடுத்தவர். இலவச மின்சாரத்தை ஏழை மக்களுக்கு வழங்கியவர். இலவசமாக அரிசியை வழங்கியவர். இப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் ஏழைகளுக்காகவே வாழ்ந்த ஒரு தலைவி புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வழியிலே இந்த தமிழகத்தை வழிநடத்தி செல்வோம். ஜெயலலிதா அம்மையாரை போற்றுவோம், புகழ்வோம். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாம வாழ்க என்று சொல்லி வாழ்ந்த ஜெயலலிதா அம்மையாருடைய அடிச்சூரை பின்பற்றி நாம் வாழ்வோம், அவர் புகழை நிலைவரச் செய்வோம் என கூறி ஜெயலலிதா அம்மையார் புரட்சி போங்க, புகழ் போங்க என கூறி உங்களோடு இதுவரையில் நான் இந்த கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.